புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அத்துணையும் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் அத்துணையும் நாளை மறுமை நாளிலே உம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் குறைதை பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் உரையின் ஆரம்பத்தில் எத்தி வைத்தவனாக, அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, நாமெல்லாம் மார்க்கத்திலே ஒரு பகுதியை இன்றைய பொழுதுகளில் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்கிற விடயங்களை வாழ்க்கையிலே மரணிக்கும் வரைக்கும் இந்த பூமியிலே தன்னுடைய நாடி நரம்பெல்லாம் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுதுகளெல்லாம் இந்த பொழுதுகளில் கற்றுக்கொண்ட விடயங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற பேராசையோடு இங்கு வந்திருக்கிற தாய்மார்களே, பெற்றோர்களே, சகோதரிகளே, நாங்கள் கூடியிருக்கிற நோக்கத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று ஆரம்ப கட்டமாக பிரார்த்தனை செய்து கொண்டவனாக, இந்த வாராவாரம் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள் என்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த பெண் சமூகம் மிகவும் ஈமானிய உறுதியுள்ள சமூகமாக இந்த சமூகத்திலே வலம் வர வேண்டும் என்று வாராவாரம் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்திலே மிகவும் ஆணித்தரமானவர்கள், இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கு மிகவும் தகுதியானவர்கள், வளமான சமூகத்தை உருவாக்குவதற்கு மிகவும் தகுதியானவர்கள், ஹராம் ஹலால் பேணக்கூடிய கணவன்மார்களை, பிள்ளைகளை, மகன்மார்களை உருவாக்குவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் இந்த ஈமானிய தாய்மார்கள் என்கிறதன் அடிப்படையிலே இந்த தாய்மார்கள் மூலமாக நம்முடைய மார்க்கம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தினுடைய இந்த நிகழ்வுகள் வாராவாரம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய பிரதிபலன் சுவனத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஒரு பலமான சமூகத்தை உருவாக்குவதற்கான உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் செய்கிற போதுதான் நிச்சயமாக இந்த சேவையினுடைய முழுமையான நன்மைகளை இதனை ஏற்பாடு செய்கின்ற சகோதரர்களும் அடைந்து கொள்ள முடியும் என்கிற விஷயத்தை ஆரம்ப கட்டமாக ஞாபகப்படுத்தி கொண்டவனாக, அன்பார்ந்த தாய்மார்களே, இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முஸ்லிம் சமூகம் அப்படியே பெயர் தாங்கி முஸ்லிம் சமூகமாக இருக்க வேண்டும், அப்படியே ஈமான் பலவீனமாக்கப்பட்ட சமூகமாக இவர்கள் இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம், மனோ இச்சை மேலோங்குகிற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை இவர்கள் இலகுவாக தாண்டிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் இன்று மலைமோதி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, இதற்கு யூதர்கள் பின்புலமாகவும் மும்முரமாகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்கள் என்பவர்கள் மனித சமுதாயத்தின் விரோதிகளாக இந்த யூதர்கள் அன்றும் இன்றும் என்றும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆதிக்கம்தான் உலகத்திலே தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எம்முடைய சமூகத்தை சீரழிப்பதற்காக மிகவும் ஒரு முக்கிய மைப்புள்ளியாக ஆக்கிய விடயம்தான் ஈமானிய பெண்கள் சமூகத்திலே உருவாகுவதை தடுத்தல் என்கிற விஷயம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யூதர்களிலே ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார், முகம்மதுடைய கூட்டத்தை அழிப்பதற்கு ஒரு பாடகியும் மதுபான கிண்ணமும் இருந்து விட்டால் 1000 பீரங்கிகள் செய்ய முடியாத வேலையை இவ்விரண்டும் செய்யும் என்று யூத அறிஞர்கள் ஒருவர் அவர்களுக்கு வசியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் என்னுடைய ஈமானிய உறுதிகளை அடிக்கடி அவர்கள் கலைந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்கான அழைப்பு விடப்படுகிற போதெல்லாம் அசருடைய தொழுகையாக இருக்கலாம், தொழுகைக்கான அழைப்பு விடப்படுகிற போதெல்லாம் அதான் ஓசை காதுகளை எட்டுகிற போதெல்லாம் அதான் ஓசைகளை காதுகளால் கேட்ட கணம் தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்கிறோம். மீண்டும் அதான் ஓசை முடிந்ததற்கு பின்னால் தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை உயர்த்திக் கொள்கிறோம். இதன் மூலமாக மார்க்கத்துக்கு எதனையோ ஒன்றை சாதித்து விட்டதாக உள்ளத்தில் பெருமூச்செடுத்துக் கொண்டிருக்கிறோம். தொழுகைக்கான அழைப்பு விடப்படுகிற போதெல்லாம் ஆண்கள் பள்ளி வாயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியின் முன்னால் பெண் சமூகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஈமானிய உறவுகளே, நாங்கள் அவர்களிடத்திலேயே அநேகமானவர்கள் தோற்று போய்விட்டோம் என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, பெண்களை சாலிகான பெண்களாக மாற்றுவதற்கு, இந்த பெண் சமூகத்தை சாலிகானவர்களாக, சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக, இந்த உலகத்துக்கு முன்மாதிரியானவர்களாக, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு மிகவும் முன்மாதிரி மிக்கவர்களாக இந்த பெண் சமூகத்தை சாலிகான சமூகமாக மாற்றுவதற்கு எம்முடைய மார்க்கம் மிகவும் உதாரணமாக இருந்திருக்கிறது என்கிற விஷயத்தை யாராலும் தடுத்து விட முடியாது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் செப்பனிட கடமைப்பட்டிருக்கிறோம். கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம் துவண்டு போய் விடுகிறோம். அதன் வெளிப்பாடுதான் ஹலாலான முறையிலே சேகரித்த சொத்துக்களை வங்கியிலே போய் அடகு வைத்து விடுகிறோம். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, கஷ்டங்கள் வருகிறதா, வாழ்க்கையிலே தாங்க முடியாத நெருக்கடிகள் வருகிறதா, ஹலாலான முறையிலே தங்களுடைய வாழ்க்கைகளிலே செப்பனிட்டுக் கொண்டிருக்கிற போது, ஹலாலான முறையிலே சம்பாதித்தவர்கள் சொகுசு வாழ்க்கை, சொகுசு வீடு என்று சொகுசாக வாழ்க்கைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது, ஹலாலான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொன்னார்கள், இந்த கஷ்டங்களை அடிக்கடி சந்திக்கின்ற இந்த மனிதர்களுக்கு சொன்னார்கள், இன்ன இதமல் ஜஸாஇ மா யதமில் பலா. எந்த அளவுக்கு இந்த பூமியிலே ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறானோ அந்த அளவுக்கு நாளை மறுமை நாளிலே அவனுக்கு கூலி இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை நேசித்தால் அந்த கூட்டத்தாருக்கு ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்து, சொகுசு வாழ்க்கையை கொடுத்து அவர்களை அழகு பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். இபுத்தலாகும், அந்த கூட்டத்தாரை சோதிப்பான். யார் அந்த சோதனைகளை திருப்தியோடு அடைந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. யார் அந்த சோதனைகளை, கஷ்டங்களை, வாழ்க்கையிலே என்னை வந்து தருத்திரியமே, இந்த பூமியிலே நான் மாத்திரம் தானா வாழுகிறேன், சோதனைகள் என்னை மாத்திரம் தானா ஏவுகணைகளாக வீசப்பட வேண்டும் என்று சோதனைகளை மிகவும் வெறுப்போடு அதிருப்தியோடு ஏற்றுக்கொள்கின்ற இந்த அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, ஆண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? எந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து இவர் என்னுடைய சிறந்த கணவர் என்று சொல்கிறாரோ அந்த கணவன் தான் இந்த பூமியிலே சிறந்த ஒரு கணவன். அதே போன்றுதான் பெண்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? கணவன் அவளை பார்த்தால் கணவனை அந்த பெண் சந்தோஷப்படுத்துவாள். பெண்களிலே சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? கணவனின் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறவும் மாட்டாள், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டிற்குள் யாரையும் நுழைவிக்கவும் மாட்டாள். கணவனுடைய சம்பாத்தியத்தை வீண்விரயமாக செலவு செய்யவும் மாட்டாள். அந்த செல்வத்தை கட்டி காத்து ஏதோ பிரயோசனமான ஒரு விடயத்திலே அந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடியவளாக இருப்பாள். கணவன் வீட்டிலே இருந்தாலும் வீட்டிலே இல்லாவிட்டாலும் தன்னுடைய மானத்தை, கற்பொழுக்கத்தை கட்டி காக்கக்கூடியவளாக இருப்பாள். இவள்தான் சிறந்த பெண்மணி என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்திருந்தால், தங்களுடைய மனைவி, தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய கணவன்மார்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு அப்பால் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிற போது நாங்கள் வேண்டுமென்றே அந்த விடயத்திலே குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருந்துவிட முடியாது. அதற்காகத்தான் ஒரு ஈமானிய பெண்ணை இஸ்லாம் ஒரு பாடசாலைக்கு சமமாக வர்ணித்திருக்கிறது. உங்களுடைய கணவன் தவறு செய்தால், உங்களுடைய கணவன் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருந்தால், உம்முடைய அரவணைப்புக்கு கீழால் இருக்கிற பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த பிள்ளைகளை நேரான வழியின்பால் செலுத்தக்கூடிய கடமைப்பாடு உன் மீது இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் அந்த பிள்ளைகளை
சாலிகான பிள்ளைகளாக இந்த பூமியிலே உருவாக்குகிற போதுதான் நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்காக கரமேந்தி பிழை பொறுக்க தேடுகிற ஒரு சாலிகான பிள்ளை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, இந்த இஸ்லாம் தூக்கி நிறுத்தப்படுவதற்கும் பின்புலமாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை வரலாற்று நிகழ்வுகளினூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக வகியை பெற்றுக் கொண்டு ஹிரா குகையிலிருந்து நடுநடுங்கி ஜம்மில்னி என்னை போற்றுங்கள் என்று வருகிற போது அன்னாருக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து பக்கபலமாக இருந்து செயற்பட்டவர்கள் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த உலகத்தில் தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாக உயிர் தியாகம் செய்த பெண்மணிதான் சுமையா என்கிற வயோதிப பெண்மணி என்று நீண்ட வரலாற்று நிகழ்வுகள் பெண்கள் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு மிகவும் தூண்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது என்கிற விஷயத்தை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, இஸ்லாம் உங்களை சமூகத்தின் சீர்திருத்தவாதிகளாக பார்க்கிறது என்றால் உன் மூலமாக இந்த பிள்ளைகள் இந்த சமூகம் நலன் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்றால் அதன்படி தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வாரம் பயான் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறோம். வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோமா என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் எம்மை வந்தடைந்தது. அந்த மாதம் முழுக்க நின்று வணங்கினோம். அல்லாஹ்வுக்காக தங்களுடைய பொழுதுகளை கழித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பொழுதுகளில் சேகரித்த நன்மைகளை யாரோ ஒருவருக்கு நாங்கள் தானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை நாங்கள் மறந்தே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமானிய தாய்மார்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அநேகமானவர்கள் பொழுபோக்காக அலட்சியமாக இந்த நாவன்மை என்கிற விஷயத்திலே என்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். 4 பேர் கூடிவிட்டால் அண்டை வீட்டாரை பற்றி பேசுவதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, அண்டை வீட்டாரை பற்றி அயலவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்ற போதெல்லாம் உங்களுடைய நன்மைகளை யாரோ ஒருவருக்கு நீங்கள் தானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ரமலானுடைய பொழுதுகளில் கால்வீங்கு நான் அல்லாஹ்வை வணங்கியிருக்கிறேன். ரமலானுடைய பொழுதுகளில் அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய துணை நொடிகளையும் கழித்திருக்கிறேன். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சென்று தன்னுடைய பட்டோலை வழக்கத்திலே பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு செல்கிற போது எங்களுடைய அமல்கள் அத்துணையும் காணல் நீராக ஆக்கப்பட்டு விட்டால் அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, தங்களுடைய நாவன்மை என்கிற விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய கடமைப்பாடியம் மீது இருக்கிறது என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, தங்களுடைய கணவன்மார்கள் பொருளாதாரத்தை சேகரித்துக் கொண்டு வருகிறார்கள். அதனை நாங்கள் வயிறு பிடைக்க உண்ணுகிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்ண கொடுக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய கணவன் எந்த முறையிலே சேகரித்திருக்கிறான் என்கிற உண்மையை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த பொருளாதாரம் ஹராமான முறையிலே சேகரிக்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தை பால்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு வியாபாரம் செய்யப்பட்ட பொருளாதாரமாக அந்த பொருளாதாரம் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு பிரயாணியுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதாக சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிற ஒரு பிரயாணியை ஞாபகப்படுத்தினார். தேவை வருகிறது, கஷ்டம் வருகிறது. யமுத்து யதைஹி இல ஸமா, 2 கரங்களையும் வானை நோக்கி ஏந்தி யா ரப் என்று அல்லாஹ்வை அழைக்கிறார். வமத்தமு ஹராம் வமஷ்ரபு ஹராம் வமல்பசு ஹராம். வமத்தமு ஹராம், அவர் உண்டிருக்கிற உணவு ஹராம். வமல்பசு ஹராம், அவர் மானத்தை மறைப்பதற்காக அணிந்திருக்கிற ஆடை ஹராம். வமஷ்ரபு ஹராம், அவர் தாகத்தை தீர்ப்பதற்காக குடித்திருக்கிற குடிபானம் ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, இவ்வாறு இருக்கிற போது அவருடைய பிரார்த்தனை இவ்வாறு அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே,
அந்த சமூகத்தின் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய எத்தனை பொருட்களை கடைகளிலே வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக வருகிற சொத்துக்கள் அத்தனையும் ஹராம். அந்த சொத்துக்கள் மூலமாக ஹராம். அந்த சொத்துக்கள் மூலமாக பசியை தீர்ப்பதற்காக உண்ணுகிற உணவு அத்துணையும் ஹராம். ஹராம். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக வருகிற சொத்துக்களை பயன்படுத்தி மானத்தை மறைப்பதற்காக ஆடை அணிகிறோமே, அந்த ஆடை ஹராம். முழுக்க முழுக்க ஹராத்தை கொண்டு போஷிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, சுயநலமிக்கவர்களாக நாங்கள் இருந்துவிட முடியாது. உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஆரோக்கியத்தை, தன்னுடைய இளமை பருவத்தை தியாகம் செய்து உம்முடைய கணவன்மார்கள், உம்முடைய பிள்ளைகள் வீதியிலே பொருளாதாரத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடுபடுகின்ற நோக்கம், அவர்கள் பாடுபடுகின்றதன் பின் நோக்கம் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய தாய் நல்லாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் அவருடைய அத்துணை ஆரோக்கியத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, அந்த தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய தியாகத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஹராமான முறையிலே பொருளாதாரத்தை சேகரிக்கிறார்களா? இந்த பொருளாதாரம் ஹராமான முறையிலே சேகரிக்கப்பட்டது, இந்த பொருளாதாரம் எமக்கு தேவையில்லை என்று உம்மாலான உபதேசங்களை செய்து உம்முடைய கணவன்மார்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுங்கள். தொழுகையை புறக்கணித்து தொழுகைக்கான அழைப்பு விடப்படுகிற போதெல்லாம் வீதியிலே செவிடர்களாகவும் குருடர்களாகவும் பொருளாதாரத்தை சேகரித்துக் கொண்டு வருகிறார்களா? இப்படிப்பட்ட பொருளாதாரம் எமக்கு தேவையில்லை, உரிய நேரத்தில் நீங்கள் தொழுது விடுங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து விடுங்கள். இந்த பூமியிலே 70 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு 80 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு நாளை மறுமை நாளிலே முதலாக அல்லாஹ் விசாரிக்கப்பட இருக்கின்ற கேள்வி, மனைவி மக்களுக்கு உண்ண கொடுத்தாயா? இந்த பூமியிலே வாழுகிற போது ஒரு ஜாம்பவானாக வாழ்ந்தாயா என்கிற கேள்விகள் அல்லாஹ்வால் கேட்கப்பட போவதில்லை. அவ்வளுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாம். நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானிடத்திலே முதலாவதாக கேட்கப்பட இருக்கின்ற கேள்வி தொழுகையை பற்றியதாகும். அந்த விடயம் சீர்பெற்று விட்டால் ஏனைய அத்துணை விடயங்களும் சீர்பெற்றுவிடும். அதே சமயம் அந்த விடயம் சீர்கெட்டு விட்டால் ஏனைய அத்துணை விடயங்களும் சீர்கெட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த பூமியிலே வாழுகிற போது அண்டை வீட்டாரை போன்று வாழ வேண்டும், அயலவர்களை போன்று சொகுசாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு வெற்றி கிடையாது ஈமானிய உறவுகளே. இந்த வாழ்க்கை வெற்றியை நோக்கிய வாழ்க்கை கிடையாது. உண்மையான வெற்றியில் எது என்றால் நரகத்தை விட்டு தூரமாகுவது என்கிற விஷயம்தான் உண்மையான ஒரு சத்தியமான வெற்றி என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணவன் அல்லாஹுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே, கணவன் அல்லாஹுவை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே தொழுகைகளை மருந்துக்கும் பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையிலே, அந்த நிலைமைதான் அந்த மனிதர் மலாய்க்காவர்களை கண்களால் காணுகிற தருணமாக இருந்து விட்டால், நாடி நரம்பெல்லாம் புகுந்திருக்கிற உயிர் கைப்பற்றப்படுகிற தருணமாக இருந்து விட்டால், இந்த உலகத்திலே 70 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார், 80 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அந்த நொடி அவர் புரிந்து கொள்வார், தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்கிற விஷயத்தை புரிந்து கொள்வார். ஈமானிய உறவுகளே, அந்த நேரம் மலாய்க்காமார்களை கண்களால் காணுகிற நேரமாக இருந்து விட்டால், வீட்டிலே நடுவிலே அந்த மனிதரை வைத்துக் கொண்டு ஒருபுறம் பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள், ஒருபுறம் இதற்கு பின்னால் இப்படிப்பட்ட பொருளாதாரம் எம்மை வந்தடையாது என்று உறவினர்கள் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். 2 மாணவர்கள் கண் பார்வையிட்டுகிற தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்வார்கள். தான் காணுகிற காட்சியை சொல்வதற்கு அந்த மனிதர் எத்தனிப்பார், முடியவில்லை. தந்தை சொல்வதற்கு எத்தனிப்பார். ஒரு புறத்திலே தந்தை இதோ இந்த சொத்துக்களை என்னுடைய பேரில் தான் எழுதி வைக்க சொல்ல போகிறார் என்று ஒரு பக்கம் பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இல்லை இல்லை, உறவினர்களுக்கு தான் இந்த சொத்துக்களை இவர் எழுதி வைக்க சொல்லுகிறார் என்று இன்னொரு பக்கம் உறவினர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். கடைசி வரைக்கும் தான் காணுகிற அந்த மலாய்க்காமார்களை, தான் காணுகிற தீய மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கிற படுபயங்கரமான, பார்ப்பதற்கு அருவருப்பு மிக்க அந்த மாணவர்களுடைய காட்சிகளை கடைசி வரைக்கும் சொல்ல முடியவில்லை. அந்த மாணவர்கள் மெதுவாக அந்த மனிதரை நெருங்குகிறார்கள்.
பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே பெரும் பெரும் வயல்வெளியை எல்லாம் தனிமையிலே இரவுகளை கழித்திருக்கிறார். பயமில்லாத மனிதர் என்று வீதியிலே தைரியமாக வலம் வந்திருக்கிறார். பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காட்சி வாழ்க்கையிலே கண்டதே கிடையாது. மெதுவாக அந்த மாணவர்கள் அந்த மனிதரிடத்திலே இறங்குகிறார்கள். இங்கு சொல்லுகிறார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, கேடுகட்ட மிகவும் மோசமான ஆத்மாவே வெளியேறுவீராக என்று சொல்லுகிறார்கள். சொன்னதுதான் தாமதம். உடலிலே ஏதோ ஒரு விதமான மாற்றம். உடலில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் உயிர் ஓடி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது, முடியவில்லை. உடலிலே ஏதோ ஒரு விதமான மாற்றம். உயிர் கரண்டை காலுக்கு மேலால் கரண்டைக்கால் முட்டுக்கால் இடுப்பு தொண்டை குழியை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மனிதன் புரிந்து கொள்கிறான், இந்த உலகத்திலே தான் வாழ்ந்த வாழ்க்கை வறுமையான வாழ்க்கை என்கிற விஷயத்தை அந்த நேரத்திலே மனிதன் புரிந்து கொள்கிறான். தான் வாழ்ந்த வாழ்க்கை வறுமையான வாழ்க்கை என்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், யா அல்லாஹ், நான் சேகரித்த சொத்துக்கள் அத்தனையும் வீணானது. நான் சேகரித்த சொத்துக்கள் எனக்கு இந்த பொழுதிலே மீண்டும் ஒரு வாழ்க்கையை தரப்போவதில்லை என்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், யா அல்லாஹ், எனக்கு சொற்ப காலம் தந்துவிடு என்று கேட்கவில்லை, எனக்கு சொற்ப வருடங்கள் தந்துவிடு என்று கேட்கவில்லை, சிறிது நேரம், சொற்ப நேரம் எனக்கு நீ தந்துவிடு. நான் சேகரித்த சொத்துக்கள் அத்தனையும் தர்மம் செய்துவிட்டு நல்லடியார்கள் ஒருவனாக நான் வந்து இணைந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த நேரம் அந்த மனிதன் மன்றாடுகிறான். வெறும் உயிர் அடைக்கலமாகவே அந்த பொழுதுகள் கணிக்கப்படுகிறதே ஒழிய மீண்டும் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொழுது, இப்படிப்பட்ட ஆரோக்கியம், இப்படிப்பட்ட பொழுதுகள், இப்படிப்பட்ட நன்மைகள் சம்பாதிப்பதற்கான சூழல்கள் இவருக்கு வழங்கப்பட மாட்டாது. வெறுமனே அவர் கேட்கிற உயிர் அடைக்கலமாகவே கருதப்பட்டு அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விடுகிறது. நாளை மறுமை நாளிலே தான் சேகரித்து கொடுத்த மனைவி மக்களை பார்ப்பதற்காக பிறந்தோடி வருகிறார். தான் சூனம் செல்வதற்கான நன்மை போதாமல் இருக்கிறது. தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக போஷிக்கப்பட்ட இந்த பூமியிலே எண்ணெய் கொண்டு அலங்காரமான, எண்ணெய் கொண்டு தங்க ஆபரணங்கள், சொகுசு வாழ்க்கை என்று வாழ்ந்த அந்த மனைவியிடத்தில் சென்றால் அவள் ஏதாவது நன்மைகளை தந்து விடுவாள். அவள் அந்த நன்மைகளை கொண்டு தான் சூனம் சென்று விடலாம் என்று மனைவியிடத்திலும் பிள்ளையிடத்திலும் அந்த மனிதர் வருகிறார். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக போஷிக்கப்பட்ட மனைவியோ, அவனுடைய பொருளாதாரத்தின் மூலமாக போஷிக்கப்பட்ட பிள்ளைகளோ ஒருவருக்கொருவர் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். தான் தன்னுடைய தந்தைக்கு நன்மைகளை கொடுத்து விட முடியாது. தன்னுடைய நன்மைகளை அவருக்கு கொடுத்தால் என்னுடைய சூனத்தின் தரஜாக்கள் குறைந்துவிடும் என்று பயத்தினால் ஒருவருக்கொருவர் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். கணவனை கண்டு மனைவியும், மனைவியை கண்டு கணவனும், தந்தையை கண்டு பிள்ளையும், பிள்ளையை கண்டு தகப்பனாரும் விரண்டோடி கொண்டிருக்கிற பொழுது வரும் ஈமானிய உறவுகளே, இந்த பூமியிலே சேகரித்த தங்க ஆபரணங்களாக இருக்கலாம், இந்த பூமியிலே சேகரித்த சொத்துக்களாக இருக்கலாம், ஆடம்பர வாழ்க்கைகளாக இருக்கலாம். இந்த ஆடம்பர வாழ்க்கைகள் அத்தனையும் விட பெருமதியானது நாளை மறுமை நாளிலே நாங்கள் சூனத்துக்கு செல்வதற்கு தேவைப்படுகிற அந்த ஒரு நன்மையாக கூட இருக்கலாம். ஈமானிய உறவுகளே, தங்களுடைய கணவன்மார்களை கொஞ்சம் அல்லாஹ்வின் வரவழைக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை நீங்கள் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் சுயநலமற்ற ஒரு ஈமானிய தாய்மார்களாக, ஒரு ஈமானிய சகோதரிகளாக நீங்களும் ஆக முடியும் என்கிற விஷயத்தை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்தில் எல்லா வாயில்கள் வழியாகவும் உம்முடைய பெயர் அழைக்கப்பட வேண்டும் என்றால், அல்லது சூனத்தினுடைய வாயில்கள் மூலமாக அழைக்கப்படாமல் நீங்கள் விரும்பிய வாயில்கள் மூலமாக சூனத்தை சென்றடையுங்கள் என்று ஒரு நன்மாராயம் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால், அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, இதா சல்லத் இம்ராத்துன் ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண்மணிக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது என்றால், ஐவேளை தொழுகைகளையும் நல்ல முறையிலே பேணி வருகிற ஒரு பெண், இந்த பெண்ணுக்கு இந்த எந்த வாயில்கள் மூலமாகவும் அவள் விரும்பிய வாயில்கள் மூலமாக சுவனத்தை சென்றடைய முடியும். மேலும் அந்த பெண் எந்த ஒரு தகுதியை அடைந்திருக்க வேண்டும் என்றால், விரும்பிய வாயில்களால் சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த பெண்மணி எந்த தகுதிகளை தங்களுடைய வாழ்க்கைகளிலே சுமந்திருக்க வேண்டும் என்றால், அந்த பெண்மணி 5 நேர தொழுகைகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடிய பெண்மணியாக இருப்பாள். மேலும்
ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடிய கற்பழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருப்பாள். தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்மணியாக இருப்பாள். இப்படிப்பட்ட பெண்மணிக்குத்தான் நாளை மறுமை நாளிலே எந்த வாயில்கள் மூலமாகவும் நீங்கள் சுவனம் செல்ல முடியும் என்று ஒரு ஒஃபர் நிரம்பிய, ஒரு சலுகை நிரம்பிய ஒரு பொழுது இருக்கிறது. ஈமானிய உறவுகளே, இப்படிப்பட்ட ஒரு சலுகையை அடைய வேண்டும் என்றால் தங்களுடைய வாழ்க்கைகளிலே தங்களுடைய நாடு நலம்பெல்லாம் புகுந்திருக்கிற உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் இந்த விடயங்களிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம். பிரயாணம் செய்கிறோம் என்பதற்காக தொழுகைகளை புறக்கணித்து விட முடியாது. அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய கணவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிறார் என்பதற்காக அவரை புறக்கணித்து வாழ்ந்துவிட முடியாது. அவருக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்துவிட முடியாது. இவ்வாறு நீங்கள் கட்டுப்படாமல் அந்த கணவரை மட்டம் தட்டி இந்த பூமியிலே வாழுகிற போது இப்படிப்பட்ட ஒரு சலுகை உங்களை விட்டு தூரமாகிறது. விரும்பிய வாயில்களால் சூழல் செல்லுங்கள் என்று சொல்லுகிற இந்த சந்தர்ப்பம் இருக்கிறதே, இந்த சலுகை இருக்கிறதே, உண்மை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நரகத்தை பார்த்தேன், அதிலே அதிகமான பெண்களை நான் கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு அன்சாரி பெண்மணிகள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் அதிகமாக பெண்களை நரகத்திலே கண்டீர்கள் என்று சொன்னதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்கள் அதிகமாக சபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், கணவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் ஈமானிய தாய்மார்களே, வாழ்க்கையிலே நாங்கள் சகஜமாக சபித்துக் கொண்டிருக்கிறோம், சகஜமாக பிள்ளைகள் மீது நாசம் உண்டாகட்டும் சகஜமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட சபிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. இந்த பூமியிலே ஒரு பிள்ளை வாழ்கிறான் என்றால் அந்த பிள்ளைக்கு பெருமதியான பிரார்த்தனை, அவனுடைய தாய் அவனுக்காக கேட்கிற பிரார்த்தனை, அது நல்லதாக இருந்தாலும் சரி, சாபக்கேடான வார்த்தைகளாக பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே வாழுகிற போது அந்த பிள்ளைக்கு பெருமதியான பிரார்த்தனை, அவருடைய தாய் அவருடைய தகப்பனார் கேட்கிற பிரார்த்தனை என்கிற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு பெருமதியான பிரார்த்தனை, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக கேட்கிற பிரார்த்தனை. எனவேதான் இந்த பூமியிலே வாழுகிற போது நல்ல ஒரு சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். நிச்சயமாக நீங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக நீங்கள் ஆகினாலும் உங்களுடைய நன்மை சூனத்தின் தரஜாக்களை உங்களுடைய சாலிகான பிள்ளைகள் அதனை அதிகரித்துக் கொண்டிருப்பார்கள். சூனத்தின் தரஜாக்கள் அவர்கள் மூலமாக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கும் என்கிற விஷயத்தை, சலுகையை, சந்தர்ப்பம் எங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் சாலிகான பிள்ளைகளை இந்த பூமியிலே உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, நீங்கள் சமைக்கும் உணவுகளை எவ்வாறு உங்களுடைய கணவர் ருசியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் அவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களோ, அதே போன்று உங்களுடைய கணவன்மார்களுக்கும் ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனை வாயினால் கேட்டு பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய சம்பாத்தியங்களை அவர்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக திருப்தி அடையக்கூடிய பெண்மணிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த கணவன்மார்கள் எதிர்பார்ப்பார்கள். அண்டை வீட்டாரை போன்று நான் வாழ வேண்டும் என்று பேராசை பித்து பிடித்தவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. தன்னுடைய மனைவி தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் இது தன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான சம்பாத்தியம் என்று ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு மனைவியாக அந்த மனைவி இருக்க வேண்டும் என்று உம்முடைய கணவன்மார்கள் எதிர்பார்ப்போடு உம்மிடத்திலே சம்பாத்தியத்தை கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, சந்தோஷத்தை நீங்கள் அவர்களுக்கு வழங்குங்கள். நிச்சயமாக நீங்கள் வழங்குகிற அப்படிப்பட்ட சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற விஷயத்தில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது ஈமானிய தாய்மார்களே. எனவேதான் கணவனுடைய சம்பாத்தியத்தை பெறுகிற போதெல்லாம் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள்.
பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்கட்டும் என்று அவருக்கு முன்னால் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கணவனுக்கு விருப்பமான ஒரு பெண்மணியாக இந்த பூமியிலே நீங்கள் ஆக முடியும் என்கிற விஷயத்தில் எவ்வித கருத்து வேறுபாடும் கிடையாது. அதே போன்றுதான் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுதல் என்கிற விஷயம். உங்களுடைய கணவன் நல்ல விடயங்களிலே உம்மை கட்டுப்படுத்த முயற்சித்தால் தயவு செய்து நீங்கள் அதற்கு கட்டுப்பட்டு விடுங்கள். எனவேதான் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்மணிகள் நாளை மறுமை நாளிலே விரும்பிய வாயில்களால் சூனம் செல்லுங்கள் என்று அழைப்பு விடப்பட போகிறது. எனவேதான் ஈமானிய தாய்மார்களே, தன்னுடைய கணவன் மரணிப்பதற்கு முன்னால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சூனத்தின் விரும்பிய வாயில்களால் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, உமக்கு நல்ல விடயங்களை உம்முடைய கணவன்மார்கள் கற்றுத்தந்தால் அதனை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மானத்தை மறைப்பதற்காக ஆடைகளை அணிய சொன்னால் தயவு செய்து அந்த விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள். தன்னுடைய விருப்பத்தை போன்று தன்னுடைய இந்த சமகாலத்தின் ஃபேஷன்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளாதீர்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய சாபக்கேடும் மீது இருக்கிறது என்கிற விஷயத்தை உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்ளுங்கள். உம்முடைய கணவர் மார்க்கத்தினுடைய விடயத்தில் உண்மை மீறச் சொன்னால், ஒரு பிரயாணம் செல்கிறோம், நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், இப்பொழுது தொழ தேவையில்லை, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் என்று தொழுகைகளை பிற்போட சொன்னால், அல்லது உங்களது தங்க ஆபரணங்களை கொண்டு போய் வங்கியிலே அடகு வைக்க வேண்டும், அந்த அடகின் மூலமாக பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு மாற்றமான கட்டளைகளை விட்டால் தயவு செய்து அந்த கட்டளைகளில் நீங்கள் அடிபணிந்து விடாதீர்கள். இந்த கணவன்மார்களுக்கு கட்டுப்பட சொன்ன அல்லாஹ்வுக்கு முதலில் நீங்கள் கட்டுப்படுங்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் கட்டுப்பட சொன்ன கணவன்மார்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். நிச்சயமாக சாலிகான முன்மாதிரி ஈமானிய தாய்மார்கள் இந்த சமூகத்திலே இப்படிப்பட்ட காரியங்களின் மூலம் உருவாக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனவேதான் ஈமானிய தாய்மார்களே, கணவன் இருக்கும் போதும் இல்லாத போதும் அவருடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கணவன் வீட்டிலே இருக்கிற போது தன்னுடைய தாயாரிடத்திலே நல்ல முறையிலே சொல்கிறோம். கணவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அவருடைய குறைகளை அம்பலப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஈமானிய தாய்மார்களே, ஒரு ஈமானிய தாயினுடைய காரியமாக இந்த காரியம் இருந்து விட முடியாது. நிச்சயமாக தன்னுடைய கணவனுடைய குறைகளை ஏதாவது கண்டால், தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் இடையிலே கஷ்டங்கள் குழப்பங்கள் வந்தால் அதனை நீங்கள் பேசி தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவிலே 128வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவேதான் இந்த பூமியை படைத்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவிக்கு இடையிலே புரிந்துணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கணவனுடைய விடயத்திலே பெண்களே உங்கள் கணவன் மீது அநீதி உங்களுடைய கணவர் மீது வெறுப்போடும் புறக்கணிப்போடும் வாழ்வதை நீங்கள் கண்டீர்கள் என்றால் நீங்கள் இருவரும் சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள். நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்த வழி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவிலே 128வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, நீங்கள் பேசி சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள். அதற்கு மாற்றமாக நீங்கள் உங்களுடைய கணவனுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள். இப்படி தன்னுடைய கணவனுடைய தன்மானத்தினுடைய விடயத்திலே, தன்னுடைய கணவனுடைய கண்ணியத்தினுடைய விடயத்திலே மட்டம் தட்டுகிற காரியத்தில் ஈடுபடுகிற பெண்மணிகள் நாளை மறுமை நாளிலே விரும்பிய வாயில்களால் சூனம் செல்லுங்கள் என்று அழைப்பு விடக்கூடாது என்கிற விஷயத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக, அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், சுவனத்திற்கு உத்தரவாதம் வழங்குகிறார்கள். சுவனத்துக்கு எந்த ஒரு மனிதனுக்கு உத்தரவாதம் வழங்குகிறார்கள் என்றால், தம் இரண்டு தாடைகளுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த நாவுக்கும் தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதாக யார் உத்தரவாதம் வழங்குகிறாரோ அவருக்கு நான் சுவனத்தை உத்தரவாதம் வழங்குகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள்.
மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது வஸுயில அன் அக்ஸரி மா யுத்கிலுன் நாஸுன் நார் ஃபகால அல் ஃபமு வல் ஃபர்ஜு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நரகத்தில் எது மனிதனை அதிகமாக நுழைவிக்க கூடியது எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய 2 தாடைகளுக்கு இடையிலே இருக்கிற அந்த நாவும் 2 தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற மர்மஸ்தானமும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, இந்த 2 காரியங்களையும் எப்பொழுதெல்லாம் நாங்கள் வலுவாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோமோ, வலுவாக பார்த்து இதனை கண்ணுங்கருத்துமாக உபயோகிக்கிறோமோ, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சுவனத்தை உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து இந்த பூமியிலே கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தவரை பற்றி சாதாரணமாக புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவருடைய வளர்ச்சியை மட்டம் தட்டுவதற்காக சாதாரணமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவை கொண்டு அதிகமான நன்மைகளை நாங்கள் சம்பாதிக்க முடியும். ஈமானிய தாய்மார்கள், நாங்கள் அதனை மறந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாவை கொண்டு அநேகமான அல்லாஹ்வுடைய அருள்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அத்தனையையும் தெரிந்திருந்தும் வேண்டும் என்றே பாவமான காரியங்களில் தான் இந்த நாவை நாங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நாவை கொண்டு அல் குர்ஆன் ஓதுகிற போதெல்லாம், இந்த நாவை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிற போதெல்லாம் நிச்சயமாக அதற்கான கூலி எமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றமாக அல்லாஹ் அருளாக தந்த இந்த நாவு இதற்கு நலம்பில்லை என்பதற்காக விரும்பிய வார்த்தைகளை நாங்கள் பேசிவிட முடியாது. பேசினால் நிச்சயமாக நாங்கள் நோற்ற நோன்புகளும் நாங்கள் தொழுத தொழுகைகளும் எங்களுடைய சுஜூதுகளும் அத்தனையும் நாளை மறுமை நாளிலே யாரோ ஒருவர் அதனை அபகரித்துக் கொண்டு செல்வார். நிச்சயமாக நாங்கள் செய்த சுஜூதுகள், நாங்கள் நோற்ற நோன்புகள் எங்களுக்கு உதவி செய்யாது. சூனத்தினுடைய வாயிலே நின்று கொண்டிருப்போம். ஒரு மனிதன் வருவான், யா அல்லாஹ், எனக்கு இந்த மனிதர் இவ்வாறு பேசியிருக்கிறார், என்னுடைய தன்மானத்தினுடைய விடயத்திலே இவ்வாறு நடந்திருக்கிறார், என்னுடைய மான விடயத்திலே இவ்வாறு அம்பலப்படுத்தியிருக்கிறார் என்று அவர் கேட்கிற போது நன்மையிலே இருந்து ஒரு பகுதி, இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிற போது சூனத்துக்கு செல்வதற்கான நன்மைகள் போதாது, அடுத்த அந்த மனிதன் திவாலான மனிதனாக ஆகிவிடுகிறான் என்கிற விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஈமானிய தாய்மார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மை ஒரு பாடசாலைக்கு சமமான மார்க்கமாக பார்க்கிறது என்றால், இந்த வாரம் நிகழ்த்தப்படுகின்ற இந்த மார்க்க சொற்பொழிவுகள் உண்மை மையப்படுத்தியதாக நடக்கின்றது என்றால், இதற்குரிய நோக்கத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஒரு வலுவான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப தகுதியானவர்கள் நீங்கள் தான். நீங்கள் நிச்சயமாக நல்லுபதேசங்களை உங்களுடைய கணவன்மார்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வழங்குங்கள். நிச்சயமாக அவர்கள் இந்த பூமியிலே சாலிகான பிள்ளைகளாக, உமக்காக பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியான பிள்ளைகளாக இந்த பூமியிலே வலம் வருவார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழுகிற போதெல்லாம், இப்படிப்பட்ட பிள்ளைகள் உமக்காக பிரார்த்தனை செய்கிற போதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனைகளை ஒருபோதும் தட்டி கழிக்க மாட்டான் என்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை புறக்கணித்து தன்னுடைய கணவன் வாழ்ந்திருக்கலாம், தன்னுடைய பிள்ளை வாழ்க்கையிலே தொழுகையை புறக்கணித்தே வாழ்ந்திருக்கலாம். இதற்கு பின்னால் இப்படி வாழக்கூடாது என்று நீங்கள் உபதேசம் வழங்குங்கள். நிச்சயமாக உம்முடைய கணவனாக இருக்கலாம், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு புறக்கணித்து வாழ்ந்து விட்டேனே, இதற்கு பின்னால் எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று அநேகமானவர்கள் பாவத்திலே பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தான் செய்த பாவத்தை உணர்ந்து, தான் செய்த பாவத்திற்கு வெட்கப்பட்டு, இதற்கு பின்னால் அந்த பாவத்திலே நான் நுழையவே மாட்டேன் என்று ஒரு உறுதிப்பாட்டோடு மீளுகிற அடியார்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான். ஈமானிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களது இரட்சகரிடத்திலே பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். விரைந்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வானத்தினதும் பூமியினதும் விசாலமான அளவான சொர்க்கம் இருக்கிறது. இந்த சொர்க்கத்திலே யார் நுழைவிக்கப்பட போகின்றார்கள் என்றால் முத்தகீன்களுக்காக இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்பொழுது தங்களுடைய பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கப்படாது என்றால் மலாய்க்காமார்களை கண்களால் கண்டுவிட்டார், மலாய்க்காமார்களை கண்களால் கண்டுவிட்டார். இப்பொழுது புரிந்து கொள்கிறார், தன்னுடைய நாடினுடைய
நரம்பெல்லாம் புகுந்திருக்கிற உயிர் கைப்பற்றப்பட போகிறது என்கிற விஷயத்தை இப்பொழுது புரிந்து கொள்கிறார். கால இன்னி துபுத்துலான், இப்பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த மனிதருக்கும் வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், நிராகரிப்பாளராகவே இந்த பூமியிலே வாழ்ந்த மனிதருக்கும் பாவ மன்னிப்பே கிடையாது. நிராகரிப்பாளராகவே இந்த பூமியிலே வாழ்ந்து மரணித்த மனிதருக்கும் பாவ மன்னிப்பே கிடையாது. எனவே நான் ஈமானிய தாய்மார்களே, உம்முடைய உறவினர்கள் கண்களால் மலாய்க்காமார்களை காண்பதற்கு முன்னால், அவருடைய நாடி நரம்பெல்லாம் புகுந்திருக்கிற உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால், உடம்பெல்லாம் புகுந்திருக்கிற உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் அவர்களை தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கமும் மகபிரத்தின் பக்கமும் அவர்களை விரைந்து வந்துவிட சொல்லுங்கள். நிச்சயமாக அவர்கள் விரைந்து வந்தார்கள் என்றால் இந்த வானமும் இந்த பூமியும் எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ, வஜன்னத்தின் அருளுக சமாவாத்தி வல்லாதல், இந்த வானமும் பூமியும் எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அவ்வளவு விசாலமான அளவான சொர்க்கம் இருக்கிறது. இந்த சொர்க்கத்திலே முத்தகின்களாக அவர்கள் நுழைவிக்கப்பட போகிறார்கள் என்று நன்மாராயம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியதை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். நிச்சயமாக அந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிற முறையிலே அவர் அந்த நேரம் அவருடைய உயிர்கள் எல்லாம் கைப்பற்ற நேரமாக இருந்து விட்டால் தௌபா செய்து இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிற போது அவருடைய நாடி நரம்பெல்லாம் புகுந்திருக்கிற உயிர் கைப்பற்றப்படுகிற தருணமாக இருந்து விட்டால் அந்த மனிதனுடைய உயிர் திருப்தி அடைந்த ஆத்மாவே, திருப்தி அடைந்த ஆத்மாவே வெளியேறுவீராக என்று நன்மாராயம் பெறப்பட்டு அவருடைய உயிர் கைப்பற்றப்பட போகிறது. அன்பார்ந்த ஈமானிய தாய்மார்களே, இதற்கு முன்னால் பாவம் செய்திருக்கலாம், இதற்கு முன்னால் வேண்டுமென்ற தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்திருக்கலாம், இதற்கு பின்னாலும் அவர்கள் தொழுகையை புறக்கணிப்பதற்கு நீங்கள் அவகாசம் வழங்கி விடாதீர்கள். இவர்களை இவ்வாறு நன்மாராயம் கொண்டு நன்மையின் பக்கம் சுவர்க்கத்தின் பக்கம் நீங்கள் மகபிரத்தின் பக்கம் அழைக்கிற போதுதான் இந்த ஏற்பாடுகளுடைய நோக்கமும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உம்மை ஒரு பாடசாலைக்கு சமமாக உம்மை உயர்த்திருப்பதன் நோக்கமும் ஒரு சமமாக அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது என்கிற விஷயத்தை உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொண்டு இந்த பூமியிலே சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவதற்காகவும், இந்த பூமியிலே சாலிகான பிள்ளைகள் உருவாக்குவதற்காகவும், அந்த பிள்ளைகள் மூலமாக சமூகம் பயன்பெறுவதற்காகவும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகவே நாளைய சமுதாயம் சீர்பெற்ற சமுதாயமாக, நல்லொழுக்கம் உள்ள சமுதாயமாக மாற முடியும் என்கிற விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி, எனவே நான் தொழுகையினுடைய விடயத்திலே, ஐவேளை தொழுகையினுடைய விடயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொண்டு ரமலானுடைய பொழுதுகளிலே நன்மைகளை செய்து தன்னுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து தன்னுடைய கணவன்மார்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஈமானிய தாய்மார்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உம்மை ஆக்க வேண்டும். உம்முடைய கணவன்மார்களையும் உம்முடைய பிள்ளைகளையும் சாலிகானவர்களாக வாழ வைக்க வேண்டும். அவர்களுக்கு சாலிகான ஒரு மரணத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இவ்வுரையை நிவர்த்தி செய்கிறேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரத்து தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.